ஹாய் ஹலோ வெல்கம் டு பயோஸ்கான். இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 1ல பாலினேஷன் டாபிக் பார்க்க போறோம். ஓகே, பாலினேஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஒரு ஆந்தர்ல இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ், குட்டி குட்டியா இருக்கக்கூடிய இந்த போலன் கிரைன்ஸ் சூட்டபிள் ஸ்டிக்மாவை போய் ரீச் பண்றக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டிக்மா. இது வந்து கைனேஷன். ஸோ இது வந்து ஸ்டிக்மா பார்ட். இது ஸ்டைலு, இது ஓவரி. ஓகேங்களா? ஸோ அந்த கைனீஷியத்துல இருக்கக்கூடிய ஸ்டிக்மா பார்ட்டை போய் ரீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னா பாலினேஷன் அப்படின்னு சொல்றது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் எ ஃப்ளவர் இஸ் கால் பாலினேஷன். ரொம்ப சிம்பிளானது பாலினேஷன். இந்த பாலினேஷனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா எதுலெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஜிம்னோஸ்போம் குரூப் ஆஃப் பிளான்ட்லையும் பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஏஞ்சியோஸ்போம் குரூப் ஆஃப் பிளான்ட்லையும் வந்து பாலினேஷன் நடக்கும். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஜிம்னோஸ்போம்ல டைரக்டா நடக்கும், ஏஞ்சியோஸ்போம்ல இன்டைரக்டா நடக்கும். ரீசன் என்னன்னா ஜிம்னோஸ்போம்ல பாத்தீங்கன்னா ஓவரி வந்து இருக்காது. ஸோ ஓவரி வந்து இருக்காது. ஓவியல் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஏஞ்சியோஸ்போம்ல ஓவரி இருக்கும். ஓவரிக்குள்ளார தான் என்ன இருக்கும், ஓவியல் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ டைரக்டா ஜிம்னோஸ்போம்ல வந்து பாலினேஷன் ப்ராசஸ் வந்து ஓவியலுக்குள்ளார போய் நடந்துரும். ஏஞ்சியோஸ்போம்ல மட்டும் ஸ்டிக்மாக்கு போய் அதுக்கப்புறம் ஸ்டெயில், அதுக்கப்புறம் ஓவரிக்குள்ளார இருக்கக்கூடிய ஓவியல போய் ரீச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட் ப்ராசஸ் வந்து இது ஏஞ்சியோஸ்போம். ஓகேங்களா? ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. டைரக்ட்டா எதுல நடக்கும், இன்டைரக்ட்டா எதுல நடக்கும்னு கூட 1 மார்க்ல வந்து நீட்லலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ பத்தி பார்க்க போறோம். ஒன் இஸ் சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர், அனதர் ஒன் இஸ் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர். ஓகேங்களா? சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்றது, இப்ப சாஸ்மோகேமஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆயி, ஓகேங்களா? ஓப்பனா நல்லா விரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன்ஸ் எது? கைனீசியம், கைனீசியம், ஆண்ட்ரீஷியம். இது 2 தான் நம்ம செக்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆர்கன்ஸ். ஸோ இந்த 2 செக்ஸ் ஆர்கன்ஸும் நல்லா வெளியில நல்லா எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சுன்னா, தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதுல வந்து பாலினேஷன் ஈஸியா வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ்போஸ் ஓப்பனா இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸை நம்ம சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ்ல செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியும். இப்போ ரோஸ்லலாம் நல்லா ஓப்பனா இருக்கும். ஹைபிஸ்கஸ்லயும் நல்லா ஓப்பனா இருக்கும். ஆண்ட்ரீஷியம், கைனீஷியத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது வந்து கேமஸ் ஃப்ளவர். ஓகேங்களா? அதுல நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து சாஸ்மோகேமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபினாமினன் பேர் சாஸ்மோகேமி. நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளிஸ்டோகேமஸ் அப்படின்றது ஃப்ளவர்ஸ் வந்து ஓப்பனே ஆகாது. க்ளோஸ்ட். அந்த பட் இருக்கு இல்லையா, பட் எப்படி இருக்கும், மொட்டு. அதே மாதிரி மொட்டு கண்டிஷன்ல தான் இருக்கும். வெளியில செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ செக்ஸ் ஆர்கன்ஸ் தெரியாம ஃப்ளவருக்குள்ளாரியே இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ளவர்னுடைய பெட்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி இருந்துச்சு, பட் கண்டிஷன் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளிஸ்டோகேமி ஃப்ளவர்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் கிளிஸ்டோகேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காவே 2 டைப். இதை நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே பார்க்குறோம். ஒன்று வந்து செல்ஃப் பாலினேஷன், அதர் ஒன் இஸ் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனுக்கு இன்னொரு நேம் ஆட்டோகேமி, கிராஸ் பாலினேஷனுக்கு இன்னொரு நேம் வந்து அல்லோகேமி. இப்போ செல்ஃப் பாலினேஷன் இஸ் அதர்வைஸ் known as ஆட்டோகேமி. இந்த ஆட்டோகேமின்ற இந்த நேம் பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணது. ஓகேங்களா? கிரீக் வேர்ட்ல ஆட்டோ அப்படின்னா செல்ஃப்னு அர்த்தம். ஆட்டோ அப்படின்றது செல்ஃப்னு அர்த்தம். கேமஸ் அப்படின்றது மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். செல்ஃபா வந்து அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா, ஃபியூஸ் ஆகுது இல்லைங்களா, ஸோ அதனால அது வந்து செல்ஃப் மேரேஜ், அதாவது ஆட்டோ கேமஸ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆட்டோ கேமஸ் டைப், இந்த செல்ஃப் பாலினேஷன் வந்து பாலினேஷன்ல நிறைய மெக்கானிசம் இருக்கு. சரிங்களா? அதை பத்தி தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு கொடுத்துருக்கிறது கிளிஸ்டோகேமி, ஹோமோகேமி, இன்கம்ப்ளீட் டைகோகேமி. ஹோமோகேமி, இன்கம்ப்ளீட் டைகோகேமி. ரொம்ப சிம்பிளானது. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளிஸ்டோகேமி அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். கிளிஸ்டோகேமின்ற இந்த வேர்டு, கிறிஸ்டோ அப்படின்றது வந்து கிரீக் வேர்டு. கிளிஸ்டோகேமின்றது இந்த கிரீக் வேர்ட்ல கிளிஸ்டோ அப்படின்றது க்ளோஸ்டு. க்ளோஸ்டு என்னது, மூடுனது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிளிஸ்டோகேமி
சாஸ்மோகாமின்னு 2 டைப் ஆஃப் ஃப்ளவர பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அதேதான். இந்த கிளிஸ்டோகாமி கிளிஸ்டோ அப்படின்றது வந்து க்ளோஸ்டுன்னு அர்த்தம். கேமஸ் அப்படின்னா மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஒரு ஃப்ளவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆகாம பாலினேஷன் ப்ராசஸ் வந்து பட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள பட் கண்டிஷனா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஷியம் அண்ட் கைனீஷியத்துக்கு இடையில அந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து கிறிஸ்டோகேமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆகாது. ஒரு பட்டாவே இருக்கும். சரிங்களா? அந்த பெட்டல்ஸ் வந்து க்ளோஸாவே இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்டிஷியம், ஓகேங்களா, இந்த கைனீஷியம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளாரியே தான் இருக்கும். ஓகேங்களா? உள்ளுக்குள்ளாரியே தான் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஆன்டிஷியத்துல இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் இந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த கைனீஷியத்துல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால தான் ரீச் ஆக முடியும். வெளியில போக சான்ஸே இல்ல. அப்போ கண்டிப்பா இந்த கிளிஸ்டோகாமி ஃப்ளவர்ல என்ன டைப் ஆஃப் பாலினேஷன் நடக்கும்? செல்ஃப் பாலினேஷன் தான் நடந்தாகும். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கேமலினா பெங்காலென்சிஸ், ஆக்சாலிஸ், வயோலா இந்த 3 ஸ்பீஷீஸ் வந்து கிளிஸ்டோகாமிக்கான எக்ஸாம்பிள் 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த காமலினா பெங்காலென்சிஸ்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஏரியல் ஃப்ளவர், இன்னொன்னு வந்து அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர். ஓகேங்களா? ஏரியல் ஃப்ளவர், அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர். ஏரியல் ஃப்ளவர் அப்படின்றது சாயிலுக்கு மேல இருக்கக்கூடிய ஃப்ளவர். நல்லா நமக்கு வந்து ஓப்பன்டு ஃப்ளவரா இருக்கும். அப்போ ஓப்பன்டு ஃப்ளவரா இருந்துச்சுன்னா இதுல என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் நடக்கும்? சாஸ்மோகாமி. ஓகேங்களா? சாஸ்மோகாமஸ் டைப் தான் இது. ஸோ சாஸ்மோகாமி அப்படின்றது ஃப்ளவர் வந்து ஓப்பனா இருக்கும். செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நல்லா வெளியில விசிபிளா தெரியும். ஓகேங்களா? அப்ப அதுல வந்து பாலினேஷன் வந்து ஏஜென்ட் மூலமா நடக்கும். என்ன ஏஜென்ட்? இன்செக்ட் பாலினேஷன் வந்து அதுல நடக்கும். இன்செக்ட் மூலமா வேற ஒரு ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இன்னொரு ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை போய் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கிராஸ் பாலினேஷனுக்கான சான்சஸ் வந்து இதுல இருக்கு. ஓகேங்களா? ஆனா அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா? அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர் பாத்தீங்கன்னா சாயில் அடியில இருக்கக்கூடிய ரைசோனுடைய பிரான்ச்சஸ்ல வந்து இருக்கும். ஸோ இந்த பிரான்ச்சஸ் சாயில் கடியில இருக்கனால இதோட கலர் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டல்லா இருக்கும். அது வேற சான்ஸே இல்ல. வேற எங்கேயும் வந்து பாலினேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸே இல்ல. ஏன்னா சாயிலுக்கு அடியில இருக்க சாயிலுக்கு அடியில இருக்கனால அதுல ஆப்ஷனே இல்ல. கண்டிப்பா வந்து என்ன டைப் ஆஃப் பாலினேஷன் நடக்கணும்? செல்ஃப் பாலினேஷன் நடந்தாகணும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர் வந்து கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளவர் பாலினேஷன், அதாவது கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளவரா இருக்கனால ஆட்டோகாமி தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. செகண்ட் ஒன் வந்து ஹோமோகேமி டைப். இந்த ஹோமோகேமி ரொம்ப ஈஸி. ஹோமோனாவே ஒரே மாதிரி. ஓகேங்களா? அப்போ ஒரு ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மா இது ரெண்டுமே வந்து சேம் டைம்ல மெச்சூர் ஆச்சுன்னா, ஒரே டைம்ல மெச்சூர் ஆச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் ஹோமோகேமி. இப்போ ஒரு ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஆந்தரும் ஸ்டிக்மாவும் ஒரே டைம்ல மெச்சூர் ஆச்சுன்னா டக்குன்னு பக்கத்திலேயே வந்து என்ன நடக்கும்? பாலினேஷன் வந்து நடந்துரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரே டைம்ல வந்து அந்த மெச்சுரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து செல்ஃப் பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் மிராபிலிஸ் ஜலாப்பா, கெத்தரந்தஸ் ரோசியஸ். மிராபிலிஸ் ஜலாப்பா, கெத்தரந்தஸ் ரோசியஸ். மிராபிலிஸ் ஜலாப்பா அப்படியே 4 o'clock பிளான்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது கெத்தரந்தஸ் ரோசியஸ் அப்படின்றது இந்த நித்திய கல்யாணி பிளான்ட் இருக்கு இல்லைங்களா? அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இன்கம்ப்ளீட் டைகோகாமி. இன்கம்ப்ளீட் டைகோகாமி அப்படின்றது கம்ப்ளீட்டா இல்லாம. ஓகேங்களா? அப்போ ஸ்டேமன், ஸ்டிக்மா இது ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ல மெச்சூர் ஆச்சுன்னா, ஓகேங்களா? ஸ்டேமன், ஸ்டிக்மா ஒரே டைம்ல இல்ல, டிஃப்ரெண்ட் டைம்ல, ஓகேங்களா, மெச்சூர் ஆச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் இன்கம்ப்ளீட் டைகோகாமி. ஓகேங்களா? ஒரு சில டைம்ல இது இப்போ 2 வெவ்வேறு டைம்ல நடந்துச்சுன்னா செல்ஃப் பாலினேஷனுக்கு சான்சஸ் கம்மி. இப்போ ஒரு சில டைம்ல மட்டும் ஒரே டைம்ல மெச்சூர் ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா என்ன நடக்கும்? செல்ஃப் பாலினேஷனுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டைகோகாமி. ஸோ இதோட நமக்கு ஆட்டோகாமி வந்து முடியுது. ஓகேங்களா? என்னோட கிளாஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.